வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஒரு குழந்தை கத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு சரியாதான் கத்துக் கொடுக்கறோமா அப்படிங்கறத என்னைக்காவது நம்ம செக் பண்ணி பார்த்திருக்கோமா? ஒரே விஷயத்த 10 தடவை சொல்லி கொடுத்தோம், குழந்தை புரிஞ்சுக்கல அப்படின்னா ப்ராப்ளம் குழந்தைகிட்ட இல்லைங்க, நம்ம சொல்லி கொடுக்குற மெத்தட்ல தான் இருக்கு. குழந்தை ஸ்லோவா இல்ல, நம்ம டீச்சிங் மெத்தட் தான் தப்பா இருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் டிஃப்ரெண்டா தான் லேர்ன் பண்ணுவாங்க. அதனால ஒரே டீச்சிங் மெத்தடாலஜி எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாதுங்க. அதுக்காக தான் நம்ம டிஃப்ரெண்ட் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்றோம். இன்னைக்கு பதிவுல ஸ்பெஷல் எஜுகேஷன்ல நாங்க யூஸ் பண்ற 20 முக்கியமான டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி விஷுவல் சப்போர்ட். அதாவது விஷுவல் சப்போர்ட் தான் பிக்சர்ஸ் இல்ல சிம்பிள்ஸ் சார்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்கறதுங்க. பல சிறப்பு குழந்தைங்களுக்கு ஆடிட்டரி ப்ராசஸிங் வீக்கா இருக்கும். அதனால கேட்கறத விட பாக்குறது ஈஸியா புரியுங்க. ஸோ இதனால குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஷன் கம்மியாகும், ரொட்டீன்ல புரியும், கம்யூனிகேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுங்க. உதாரணத்துக்கு ஸ்நாக்ஸ் டைம்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்கெட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இல்ல ஸ்நாக்ஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு பிஸ்கெட் படத்தை காட்டினா உடனே அவங்க கனெக்ட் ஆவாங்க. ஸோ விஷுவல் ஸ்கெடியூல் யூஸ் பண்றப்ப டேண்ட்ரம் கூட சிக்னிஃபிகன்ட்லி குறையுங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டாஸ்க் அனாலிசிஸ். அதாவது ஒரு பெரிய டாஸ்கை சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரேக் பண்ணி பண்றது தாங்க. ஸோ குழந்தைக்கு முழு டாஸ்க்கும் கொடுக்கறப்ப அவங்க ஓவர்வெல்ம் ஆவாங்க. இதனால அவங்க போரா ஃபீல் பண்ணலாம், இல்ல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலாம். இதனால அந்த டாஸ்கை நம்ம சிங்கிள் ஸ்டெப்ஸா சிம்பிள் ஸ்டெப்ஸா கொடுக்கறப்ப ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு ஷர்ட் எடுக்கிறது, கையை உள்ள போடுறது, பட்டன் போடுறது அப்படிங்கிற டாஸ்கை நம்ம பிரிச்சுக்கலாம். இதனால லேர்னிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் சக்சஸ் வருங்க. ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் ஈஸியா இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ஸ்டெப்ல அவங்க மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. தேர்ட் ஸ்ட்ராட்டஜி பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதாவது ஒரு குட் பிஹேவியருக்கு ரிவார்ட் கொடுக்கறது. ஒரு சைல்டு அந்த பிஹேவியரை திரும்ப திரும்ப செய்யறதுக்காக அது மோட்டிவேட் பண்ணும். ஸோ ஒரு நல்ல பிஹேவியர் பண்றப்ப இம்மிடியேட்டா நம்ம குழந்தைய அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஸோ இதனால அவங்களோட மோட்டிவேஷன் இம்ப்ரூவ் ஆகும், பிஹேவியரும் நல்ல பிஹேவியரும் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ காமா உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா இமிடியேட்டா நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இமிடியேட்டா கொடுக்குற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தாங்க ரொம்பவே பவர்ஃபுல். ஃபோர்த் பாத்தீங்கன்னா ப்ராம்ப்டிங் அண்ட் ஃபேடிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது எந்த ஒரு கான்செப்டையோ இல்ல ஒரு டாஸ்கே நம்ம சொல்லி கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்டிங்ல ஆரம்பிக்கலாம். இனிஷியலா பிசிக்கல் ப்ராம்ப்ட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கிராஜுவலா அதை வெர்பல் ப்ராம்ப்டுக்கு கொண்டு அதுக்கப்புறமா அதை இண்டிபெண்டா நம்ம மாத்தணுங்க. ஸோ எப்பயுமே நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை ஃபுல் டைம் கண்டினியூ பண்ணக்கூடாதுங்க. அதை ஃபேட் பண்ணவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதனால சைல்டு டிபெண்டா இல்லாம இண்டிபெண்டா மாறுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்கில் ரெட்டன்ஷனும் இம்ப்ரூவ் ஆகுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஷூ போடுற டாஸ்க்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு நம்ம சொல்லி தரணும், அப்புறம் பார்ஷியலா ஹெல்ப் பண்ணணும், அப்புறம் வெர்பல் சப்போர்ட் கொடுக்கணும், கடைசியில அவங்க இண்டிபெண்டா பண்ண வைக்கணுங்க. ஸோ ஓவரா ப்ராம்ப்டிங் கொடுக்கறத நம்ம நிச்சயமா அவாய்ட் பண்ணணும். ஃபிஃப்த் ஸ்ட்ராட்டஜி ரிப்பீட்டேஷன் வித் வேரியேஷன்ஸ். ஸோ சேம் கான்செப்டை ரிப்பீட் பண்ணி கான்டெஸ்ட் மட்டும் சேஞ்ச் பண்றது. உதாரணத்துக்கு இப்போ நம்பர் 1 அப்படிங்கறத நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம்னா 1 சொல்லி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டாய்ஸ் வச்சு 1 டாய், 1 ஆப்பிள், 1 பிளாக், இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறது என்னவோ நம்பர் 1 தான். ஆனா டிஃப்ரெண்ட் கான்டெஸ்ட்ல யூஸ் பண்றோம் இல்லையா, அதனால குழந்தைக்கு போர் அடிக்காது, அவங்க ஈஸியா லேர்ன் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கும், அவங்களோட லேர்னிங்கும் திங்கிங்கும் ஃபிளெக்சிபிளா இருக்குங்க. ஸோ போரிங் இல்லாம அவங்களோட ஈஸியா லேர்ன் பண்ணுவாங்க. சிக்ஸ்த் ஸ்ட்ராட்டஜி மல்டி சென்சரி டீச்சிங். அதாவது மல்டிபிள் சென்சஸை யூஸ் பண்ணி கத்துக் கொடுக்கறது. பிரெயின் அதிகமா என்கேஜா இருக்கும். இதனால மெமரி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுங்க, பெட்டர் ரெட்டன்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு லெட்டர் பி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம்னா ஜஸ்ட் போர்ட்ல எழுதி போட்டு பி அப்படின்னு படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம அதை நம்ம ட்ரேசிங்ல கொடுக்கலாம், பசங்களை சொல்ல வைக்கலாம், இல்லைன்னா ஒரு கிராஃப்ட் ஆக்டிவிட்டி மூலமா ஒரு பி அப்படிங்கிற ஒரு லெட்டர் நம்ம உருவாக்கலாம். இதனால குழந்தைங்களுக்கு ஈஸியா அந்த லெட்டர் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கைனஸ்தட்டிக் லேர்னிங் எப்பயுமே ஒரு பவர்ஃபுல்லான டூலுங்க. அதாவது ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கறது, டச்ன்னு சொல்றோம் இல்லையா, அது மூலமா செஞ்சு பார்க்கறப்ப அவங்க ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. செவன்த் ஸ்ட்ராட்டஜி பிளே பேஸ்டு லேர்னிங். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், பிளே அப்படிங்கிறது சிறப்பு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டூலுங்க. பிளே மூலயமா நீங்க எந்த ஒரு கான்செப்டையும் ஈஸியா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அப்போ அவங்க கத்துட்டாங்கன்னா அதை மறக்கவும் மாட்டாங்க. ஸோ நேச்சுரலா இந்த பிளே மூலயமா லேர்னிங் ஈஸியா நம்ம அவங்க கூட சொல்லித்தர முடியுங்க. இதனால ஸ்ட்ரெஸ் இல்லாம லேர்ன் பண்ணுவாங்க.
ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஷாப் கேம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஷாப் கான்செப்டை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றப்ப மணியை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இங்கே கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் ஆகும். ஒரு ஷாப்புக்கு போனா என்னென்ன திங்ஸ் வாங்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரோல் பிளே பண்ணி காமிக்கலாங்க. ஆனா இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்டு பிளேவா இருக்கணும். அதாவது பிளான் பண்ணிருக்கணும். ஒரு ரேண்டமா ஏதோ பண்றோம்னு இல்லாம நம்ம ஒரு பிளே ஆக்டிவிட்டியா இருந்தாலும் அதை பிளான் பண்ணி என்னென்ன பண்ண போறோம் இந்த இடத்துல அப்படிங்கறத நம்ம ப்ரீ பிளான் பண்ணிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றப்ப குழந்தைங்களுக்கு லேர்னிங் ஈஸியாவே இம்ப்ரூவ் ஆகுங்க. 8th ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவலைஸ்டு டீச்சிங். அதாவது ஒரு குழந்தைக்கும் தனித்தனியா நம்ம அப்ரோச் பண்றது. எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி லேர்ன் பண்ண மாட்டாங்க. நம்ம பிகினிங்லேயே சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன்ல ஐஇபி அப்படிங்கறத நம்ம செட் பண்றோங்க. இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷனல் பிளான். இந்த பிளான் மூலயமா நம்ம குழந்தைங்களுக்கு ஒர்க் பண்றப்ப ஈஸியாவே அவங்களுக்கு அந்த கான்செப்டை நம்ம சொல்லித்தர முடியுங்க. 9th ஸ்ட்ராட்டஜி சோஷியல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங். அதாவது இது வந்து நேச்சுரலா வராதுங்க. நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நம்ம பசங்களுக்கு. பியர் இன்டராக்ஷன் இது மூலயமா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவங்க ஐசோலேஷன் கம்மியாகுங்க. சோஷியல் பிஹேவியரை வந்து கத்துப்பாங்க. உதாரணத்துக்கு தேங்க்யூன்னு சொல்றது, எஸ்கியூஸ் மீ சொல்றது, அந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறது, ரோல் பிளே பண்றது. அதாவது ஒரு குரூப்போட சேர்ந்து அவங்கள பிளே பண்ண வச்சு அங்க நம்ம அந்த எஸ்கியூஸ் சொல்றதோ இல்ல தேங்க்யூ சொல்றதோ அப்படிங்கறத நம்ம ஒரு பிளே மூலியமாவே இந்த சோஷியல் ஸ்கில்ஸையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் 10th ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா ரொட்டீன் அண்ட் ஸ்ட்ரக்சர். எப்பயுமே நம்ம சிறப்பு குழந்தைங்களோட ஒர்க் பண்றப்ப ஒரு ரொட்டீன்ல ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஸ்ட்ரக்சர்ட், அதாவது பிளானும் இருக்கணுங்க. ஸோ ப்ரெடிக்டபிளா இருக்கணும் டெய்லி ஸ்கெடியூல். அப்போ ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு ஆன்சைட்டி அதனால கம்மியாகுங்க. ஸோ காம் பிஹேவியரும் இம்ப்ரூவ் ஆகும். கோஆப்ரேஷன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுங்க. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, விஷுவல் டைம் டேபிள் யூஸ் பண்றது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மார்னிங் இன்னைக்கு வந்ததுல இருந்து நம்ம போற வரைக்கும் இந்தந்த விஷயங்களை தான் பண்ண போறோம் அப்படிங்கறத அவங்களுக்கு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ஆன்சைட்டி கம்மியாகுங்க. நம்ம சடனா சில சேஞ்சஸ் பண்றப்பதான் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. 11th ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா மாடலிங். ஸோ எந்த ஒரு ஆக்ஷன்ஸையும் நம்ம செஞ்சு காட்டுறது மூலயமா நம்ம சிறப்பு குழந்தைங்க ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ இமிட்டேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லேர்னிங் டூலுங்க. ஸோ இதனால லேர்னிங் ஃபாஸ்டா இருக்கும், கன்ஃபியூஷன் கம்மியாகுங்க. உதாரணத்துக்கு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீச்சர் நம்மளும் ஜம்ப் பண்ணி காட்டணும், உடனே அவங்களும் ஜம்ப் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி பியூர் மாடலிங் அவங்க கூட இருக்க கிளாஸ்மேட்ஸை கூட பண்ண வச்சு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். 12th பாத்தீங்கன்னா எரர்லெஸ் லேர்னிங். அதாவது மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணி லேர்ன் பண்றதுங்க. ஸோ ரிப்பீட்டடா ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் அவங்க சக்சஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சரே நம்ம இனிஷியலா சொல்லி கொடுத்துடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும், கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், நம்மளால முடியுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து அவங்க ஈஸியா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எரர் இல்லாம, அதாவது ஒரு ரெண்டுமே கரெக்டான ஆன்சரா கொடுத்துட்டு அதை அவங்க சூஸ் பண்ண வைக்கலாம். அப்போ அவங்க எந்த ஆன்சர் போட்டாலும் கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்டா வந்துடும் இல்லைங்களா. அப்போ அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டின்ஸ்க்கு பண்ணிட்டு 3rd கொஸ்டின்ஸை நீங்க வந்து ஆப்ஷன்ல கொடுக்கலாம். ஸோ கிராஜுவலா டிஃபிகல்ட்டி லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுங்க. 13th ஸ்ட்ராட்டஜி ஜெனரலைசேஷன்ஸ். ஸோ எந்த ஒரு ஸ்கில்ஸை நம்ம சொல்லிக் கொடுக்கறதா இருந்தாலும் வீட்டில் வந்து அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு ஸ்கூல்ல நம்ம வந்து ஒரு ஆப்பிள் அப்படிங்கிறதையோ இல்லை மேங்கோ அப்படிங்கிறதையோ நம்ம டீச் பண்றோம்னு வச்சுங்களேன், வீட்லயுமே அதை ஜெனரலைஸ் பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்றப்ப அவங்களோட ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸ்கில் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ லேர்னிங் வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குங்க. 14th ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா சாய்ஸ் மேக்கிங். ஸோ சைல்டுக்கு எப்பவுமே நம்ம வந்து ஆப்ஷன் கொடுக்கணுங்க. இதனால அவங்களோட ஃபீலிங் வந்து கண்ட்ரோல் ஆகாம ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. டேண்ட்ரம்ஸும் ரெடியூஸ் ஆகுங்க. அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். கோஆப்ரேஷன் பில்ட் ஆகுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஷர்ட் போடுறாங்கன்னா ப்ளூ கலர் ஷர்ட் வேணுமா ரெட் கலர் ஷர்ட் வேணுமா நம்ம ஆப்ஷன் கொடுக்கணும். நம்மளே டிசைட் பண்ணிட்டு எல்லாமே நம்மளே சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம சாய்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி நிறைய சாய்ஸஸ் கொடுத்துடக்கூடாது. இனிஷியலா நீங்க 2 சாய்ஸ் கொடுத்தா போதும். அதை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது 3 சாய்ஸ் கொடுங்க, அது போதும். 15th ஸ்ட்ராட்டஜி சென்சரி பிரேக். ஸோ வந்து ஒரு ஷார்ட் மூவ்மெண்ட் கொடுத்தோம்னா உடனே வந்து ஒரு காமிங் பிரேக் வந்து கண்டிப்பா கொடுக்கணுங்க. இதனால சென்சரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு அது ஓவர்லோட் ஆகாது. ஸோ இதனால ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும், பிஹேவியரும் கண்ட்ரோல் ஆகுங்க. உதாரணத்துக்கு ஜம்பிங் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஸோ ஸ்கெடியூல்டு பிரேக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. 16th ஸ்ட்ராட்டஜி ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன்ஸ். எப்பயுமே நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களோட நீடை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு சொல்லித்தரணும்.
இதனால பிஹேவியர் வந்து கண்ட்ரோல் ஆகி கம்யூனிகேஷனா அது டெவலப் ஆகும். ஸோ எப்பவுமே நம்ம அவங்களோட பிஹேவியர் எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ண போய் அதை நம்ம புரிஞ்சுக்காதப்பதான் அவங்களுக்கு தேவையில்லாத பிஹேவியர்ஸ் வருது. ஸோ அவங்களோட நீடை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா ஈஸியாவே அவங்களோட பிஹேவியரும் கம்மியாயிடுங்க. ஸோ ப்ராப்ளம் பிஹேவியர் டெஃபினட்டா குறையும் இதனால. ஸோ ஒரு குழந்தை அழறாங்க அப்படின்னா அழறதுக்கு பதிலா நீ அழாதீங்க, உங்களுக்கு தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமான்னு சொல்லுங்க, இல்லை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். வேர்பல் குழந்தையா இருந்தா சொல்ல வைக்கலாம், நான் வெர்பல் சைல்டா இருந்தா பிக்சர்ஸ், கார்ட்ஸ், இதுல ஜெஸ்டர்ஸ் மூலயமா அவங்கள வந்து நம்ம சொல்ல வைக்கலாம். 17th ஸ்ட்ராட்டஜி பியூர் லேர்னிங். அதாவது பியர்ஸ்னா அவங்க கிளாஸ் குரூப்ல இருக்கவங்க மூலயமா லேர்ன் பண்றதுங்க. ஒரு குழந்தை இமிட்டேட் பண்ணாங்கன்னா அதை பார்த்து இன்னொரு குழந்தை இமிட்டேட் பண்ணுவாங்க. இதனால சோஷியல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட லாங்குவேஜும் டெவலப் ஆகுங்க. ஸோ உதாரணத்துக்கு மாடல் பண்ணி காட்டுறது, தன்னோட இன்னொரு கூட இருக்க இன்னொரு கிளாஸ்மேட்டை என்ன வேணுமோ அதை செய்ய வச்சு காமிச்சு அவங்களையும் இதே மாதிரி செய்ய வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நம்ம பண்றப்ப அவங்களுக்கான பியர் குரூப்ஸை நம்ம செலக்ட் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. கரெக்டா அவங்களோட மேட்ச் ஆகுற மாதிரி பியர் குரூப்ஸை செலக்ட் பண்ணி நம்ம வந்து கான்செப்டை சொல்லி தரணும். 18th ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரக்சர்டு டீச்சிங். நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரொட்டீன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி டீச்சிங் வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீ பிளான் இருக்கணும், ஒரு கிளியர் பிகினிங் இருக்கணும், கிளியர் எண்டிங் இருக்கணும். நம்மளே ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ஈஸியா சொல்லித்தர முடியாது. ஸோ அதனால்தான் ப்ரீ பிளான் பண்ணிட்டு கிளாஸ் ரூமுக்கு போகணுங்க. எப்படி நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணிட்டு போறாங்களோ அதே மாதிரி சிறப்பு குழந்தைங்க கிட்ட ஒர்க் பண்றவங்களும் ப்ரீ பிளான் பண்ணிட்டு போகணும். அங்க போய் ஆக்சிடென்டலா சில விஷயங்கள் மாறலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் நம்மளே ஒரு ஐடியாலஜி இல்லாம ஒரு ப்ரீ பிளான் இல்லாம குழந்தைங்கிட்ட போனோம்னா அவங்களுக்கு நம்ம கான்செப்டை சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க. எப்போதுமே நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு விஷயத்த நம்ம சிறப்பு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா அதை அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா அன்லேர்ன் பண்றது ரொம்பவே கஷ்டங்க. அதனாலதான் எந்த ஒரு கான்செப்டையோ எந்த ஒரு விஷயத்தையோ நம்ம சொல்லி கொடுக்குறப்ப கிளியரா நம்ம அவங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுத்தணும். தப்பான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதை அன்லேர்ன் பண்ண வைக்கவே முடியாதுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளியர் பிகினிங்கோட இருந்தாதான், கிளியர் எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாதான் குழந்தைங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மியாகுங்க. கரெக்டா புரிஞ்சுப்பாங்க குழந்தைங்களும், அந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ 19th ஸ்ட்ராட்டஜி விஷுவல் டைமர். ஸோ டைம் வந்து விஷுவலா காட்டுறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ அப்டிராக்ட் டைம் கான்செப்ட் சொல்ல புரியாதுங்க. ஸோ நீங்க விஷுவல் டைமர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கான்செப்டை முடிச்சிட்டோம்னா இந்த டைமுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி இந்த டைமுக்குள்ள முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்க விஷுவல் டைமர் வச்சு ஒர்க் பண்றப்ப குழந்தை உங்களோட கனெக்ட் ஆவாங்க, அவங்களுக்கு போர் அடிக்காது, பயமும் வராது. ரொம்ப நேரம் நம்ம ஒரே விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்னா அது அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனை கூட கொண்டு வந்துடும். ஸோ இதுக்கு நீங்க சாண்ட் டைமரையோ இல்ல டிஜிட்டல் டைமரை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு டைமர் முடிஞ்சிச்சுன்னா இமிடியேட்டா நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஒரு 10 minutes ஒரு டாஸ்க் நீங்க ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போறீங்கன்னா அது வரைக்கும் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். 10 minutes மேல எக்ஸ்டெண்ட் பண்ணியும் அந்த டாஸ்க் முடியல நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா குழந்தை உங்க மேல வச்சிருக்க ட்ரஸ்ட்டை வந்து இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறோமோ அதை நம்ம நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் மஸ்ட். 20th ஸ்ட்ராட்டஜி வந்து பிஹேவியர் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது ராங் பிஹேவியருக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட் பிஹேவியர் சொல்லி கொடுக்குதுங்க. ஸோ பிஹேவியர் வந்து சிம்பிளா ஸ்டாப் ஆகாதுங்க. பாசிட்டிவ் பிஹேவியர் கொடுத்தீங்கன்னா அது ஈஸியா அது டெவலப் ஆகும். ஸோ அடிக்கிறாங்க அப்படின்னா அடிக்கிறதுக்கு பதிலாக கொடுங்க, என்ன வேணும்னு கேளுங்க, சொல்லுங்க அப்படின்னு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு டீச் பண்ணீங்கன்னா அவங்களோட ராங் பிஹேவியர் டெஃபினட்டா மாறுங்க. ஸோ எப்பவுமே குழந்தைங்க கிட்ட இதை செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன செய்யணும்ன்றத நம்ம டீச் பண்ணுங்க. அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயங்க. சோ என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல 20 முக்கியமான டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ பத்தி நம்ம பார்த்தோம். நம்ம சிறப்பு குழந்தைங்க கிட்ட ஒர்க் பண்றப்ப நம்ம இப்ப சொன்ன இந்த 20 ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா ஒரு குழந்தைக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. இது நம்ம கரெக்டா அப்ளை பண்றப்ப நிச்சயமா அவங்க கிட்ட ப்ராக்ரஸ பார்க்க முடியுங்க. சோ எல்லா சிறப்பு குழந்தைங்களுமே கத்துப்பாங்க, ஆனா அவங்களுக்கான வழியில நம்ம கத்து கொடுத்தாதான் கத்துப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை பொறுமைங்க. நம்ம கிட்ட பொறுமையும் கன்சிஸ்டன்சியும் இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம குழந்தைகிட்ட ப்ராக்ரஸ நம்ம கொண்டு வர முடியுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.